ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நாட்டுப்புற ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் தோல்பாறை மீன் எடுத்திருக்கேன். இந்த தோல்பாறை மீன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மேலே லிங்க் கொடுக்குறேன். இதோட வாலையும் அதுக்கப்புறம் தலையையும் வச்சுட்டு நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். முதல்ல இதை நல்லா கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். மிளகு சேர்த்ததும் கொஞ்சமாக தூரம் இருங்க, ஏன்னா மிளகு வெடித்து வரும், ஸோ அதனால் அடிப்படும். அதுக்கப்புறமா லைட்டாக வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூடவே 20 பல் அளவுக்கு பூண்டையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டையுமே சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 5 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகா சேர்க்குறதால ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு 3 தக்காளியையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு நல்ல கலரை கொடுக்கும். அதனால் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா காரமான தனி மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அரை மூடி தேங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காவையும் நல்லா வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு இந்த நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் மண்பானையில் செஞ்சாலும் சரி இதே மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனா எந்த எண்ணெய் இருந்தாலும் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துலாம். வெந்தயம் சேர்த்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துடணும். வெந்தயம் கருகுச்சுன்னா ஃபுல்லு கிரேவியே கசப்படுத்துடும். அதுக்கப்புறம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே இதில் கொட்டி விட்டுடலாங்க. கொட்டி விட்டுட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். அப்படியே அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். நம்ம ஆல்ரெடி வதக்கி இருக்கோம், இருந்தாலுமே லைட்டாக அது வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். புளி நிறைய சாப்பிட்றவங்க ஒரு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரை எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதோட சாறை மட்டும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்ததும் தண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்காங்க. தண்ணி உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணும் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி வாயில் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எதனா கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அதனால் முதல்ல செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மீனை அப்படியே சேர்த்து விட்டுடலாம். இந்த மீனை அங்கங்கே வச்சு விட்டுடலாங்க. நான் வெறும் இதுக்கு தலை வால் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீஸை கூட போட்டுக்கலாம். ஆனால் பீஸ் ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி தலையை வாலையும் குழம்பு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே கிரேவியெல்லாம் லைட்டாக ஊற்றி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா மேலாக கொத்தமல்லி தூவிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோட பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.